அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். அதாவது மல்டிபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஸ்டூடெண்ட் சொல்லி அதில் 2 பிரிவு வைக்க போகிறோம். ஒன்று பாய்ஸு, அதே மாதிரி கேர்ள்ஸு. இப்போ ஸ்டூடெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் வரணும். ஒன்று பாய்ஸ்னு வரணும், ஒன்று கேர்ள்ஸ்னு வரணும். அடுத்தது ரெண்டாவது எனக்கு பாய்ஸை கிளிக் பண்ணால் பாய்ஸ் நேம் மட்டும் வரணும். அதே மாதிரி கேர்ள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கேர்ள்ஸ் நேம் மட்டும் வரணும். அந்த மாதிரி ட்ராப் டவுன் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறேன்னா, ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸ்டூடெண்ட் சொல்லி என்ட்ரு கொடுத்துட்டேன். அதுக்கு கீழே என்ன வேணுன்னா எனக்கு பாய்ஸ், அதே மாதிரி என்ட்ரு கேர்ள்ஸ், இந்த மாதிரி கொடுத்துட்டேன். 2 ஆப்ஷன் வரணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பாய்ஸ்னு வரணும், அதே மாதிரி கேர்ள்ஸ்னு வரணும். அதுக்கு அடுத்தது எனக்கு பாய்ஸ்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதில் பாய்ஸுக்கு கீழே ஒரு 5-6 நேம் கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவா, குரு, பாலா, அன்பு, முகமது, அதே மாதிரி அப்துல் சொல்லி ஒரு 5-6 நேம் கொடுத்துட்டேன். அதாவது இந்த பாய்ஸுக்கு கீழே பாய்ஸினுடைய நேமாக கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த கேர்ள்ஸில் ஒரு 5-6 பேர் கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி நேம் கொடுத்துட்டேன். இதில் கேர்ள்ஸில் ஒரு 5-6 நேம் கொடுத்தாச்சு. அதாவது ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பாய்ஸ்னு வரணும், அதே மாதிரி கேர்ள்ஸ்னு வரணும். 2 ஆப்ஷன் வரணும். இது ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வரணும். அதே மாதிரி எனக்கு பாய்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பாய்ஸ் நேம் மட்டும் வரணும். அதே மாதிரி கேர்ள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கேர்ள்ஸ் நேம் மட்டும் அந்த மாதிரி வரணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ அதுக்கு இடத்துல ஒரு டேபிள் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சீரியல் நம்பர் கொடுத்துருக்கேன். சீரியல் நம்பர்னு கொடுத்துட்டேன். அடுத்தது ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது நேம், ஸ்டூடெண்ட்டுடைய நேம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல சீரியல் நம்பர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 இந்த மாதிரி கொடுத்துருன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட்டை போய் கிளிக் பண்ணும்போது அதில் 2 ஆப்ஷன் வரணும். என்ன வரணும்? ஒன்று பாய்ஸ்னு வரணும், கேர்ள்ஸ்னு வரணும். அது எப்படி வருதுன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வரணும். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டில் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாய்ஸ்னால் பாய்ஸ்னுடைய நேம் இங்கே என்ட்ரி பண்ணணும். அதே இந்த இடத்துல கேர்ள்ஸ்னு இருந்துச்சுன்னா கேர்ள்ஸ்னுடைய நேம் இந்த இடத்துல ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வரணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுங்க. இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் வரும்னு இந்த இடத்த ஒரு ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரணும். ஒன்று பாய்ஸ்னு வரணும், அல்லது கேர்ள்ஸ்னு வரணும். ஓகேங்களா? 2 தான் சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாய்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாய்ஸ்னுடைய லிஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா பாய்ஸ்னுடைய லிஸ்ட் மட்டும் வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல கேர்ள்ஸ்னு நான் சூஸ் பண்ணேன்னா கேர்ள்ஸுடைய நேம் மட்டும் இந்த இடத்துல வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி செட் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கர்சரை வச்சிங்க. எந்த இடத்துல ஆன்சர் வரணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சிங்க. இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நேராக டேட்டாவுக்கு போங்க. உங்களுடைய மெனுவில் டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். அதில் டேட்டா வேலிடேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். டேட்டா வேலிடேஷன் அதை போய் கிளிக் பண்ணுங்கள். டேட்டா வேலிடேஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் அலோன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அதில் எனி வேல்யூன்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் லிஸ்ட்டை சூஸ் பண்ணிங்க. லிஸ்ட்டு கொடுத்துங்க. லிஸ்ட்டு கொடுத்து இந்த சோர்ஸ் நேம், இந்த சோர்ஸ்னு கேட்குது பாருங்கள். இந்த சோர்ஸில் என்ன செய்யணும்? அந்த சோர்ஸில் கர்சரை வச்சுக்கிட்டு இந்த 2 ஜஸ்ட் 2யும் போய் கிளிக் பண்ணுங்கள். இந்த 2யும் போய் கிளிக் பண்ணுங்கள். அதாவது பாய்ஸையும் கேர்ள்ஸையும் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டா இப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வருது பாருங்கள், ட்ராப் டவுன் லிஸ்ட் வருது பாருங்கள். லிஸ்ட் அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் வரும். ஒன்று பாய்ஸு, ஒன்று கேர்ள்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் பாய்ஸ் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராப் டவுன் ஒன்லி பாய்ஸ் நேம் மட்டும் வரணும். ஆனால் நம்ம ஒன்றும் செட் பண்ணல. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இந்த பாய்ஸ் இருக்குல்ல, இந்த பாய்ஸுக்கு கீழே உள்ள நேமை மட்டும் அப்படி செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ரேஞ்சு செட் பண்ணணும். இப்போ என்ன ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. பாய்ஸ் நேம் மட்டும் என்ன செஞ்சுருக்கேன், நான் செலெக்ஷன் பண்ணிட்டேன். செலெக்ஷன் பண்ணி இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் போய் இந்த டைட்டிலை கொடுத்துடணும். இந்த பாய்ஸ் நேமை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டைட்டிலை இந்த இடத்துல கொடுத்துட முடியுது. பாய்ஸ்ன்னு சொல்லி போய் இந்த பாக்ஸில் போய் கொடுத்துருங்க. இந்த பாக்ஸில் போய் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகேங்களா?
அப்போ இந்த பாய்ஸ் என்னது, இந்த ரேஞ்சு ஃபுல்லாக எதில் இருக்குது, பாய்ஸுங்கிற நேமில் இருக்குது. இருக்கு பாருங்கள், இந்த ரேஞ்சு ஃபுல்லாக, அதாவது பாய்ஸுங்கிற நேமு ஃபுல்லாக இந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்தது கேர்ள்ஸுக்கு வந்துடுங்க. கேர்ள்ஸ் அப்படியே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கேர்ள்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. கேர்ள்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. அப்போ கேர்ள்ஸுங்கிற நேமில் இந்த நேம் ஃபுல்லாக இருக்குது, இன்னும் கிடையாது. இதை ஃபுல்லாக பாய்ஸ் நேமும் அப்படியே செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாய்ஸுங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கேர்ள்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கேர்ள்ஸுங்கிற ஒரு நேம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நேம் ரேஞ்சை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டும் செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க. இங்கே தான் நமக்கு ஆன்சர் வரணும். அதாவது பாய்ஸை கிளிக் பண்ணுறீங்க, இல்லை கேர்ள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கேர்ள்ஸ்னு வந்துடும். இப்போ கேர்ள்ஸ்னால் இந்த இடத்துல ஃபுல்லாக கேர்ள்ஸ் நேமாக வரணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க. கர்சரை வச்சுட்டு அதே மெத்தடு தான், டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். டேட்டா வேலிடேஷனுக்கு வந்துடுங்க. அதில் போய் எனி வேல்யூவை தூக்கிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருங்க. லிஸ்ட்டு கொடுத்துட்டு இது ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் என்ட்ரி பண்ணணுங்க. இப்போ நம்ம டைரெக்டாக இங்கேருந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து இன்டைரக்டாக இருக்குது. ஏன்னா இதை வந்து ஒரு நேம் ஒன்று செட் பண்ணியிருக்கோம், பாய்ஸு அதே மாதிரி கேர்ள்ஸ்னு சொல்லி ஒரு நேம் ஒன்று செட் பண்ணி அது உள்ளே தான் இந்த டேட்டாஸ்லாம் வச்சுருக்கோம். இப்போ பாய்ஸை என்ட்ரி பண்ணிங்கன்னா பாய்ஸினுடைய நேம்லாம் ஒரு ரேஞ்சில் உட்காந்து கிடக்கு. அதே மாதிரி கேர்ள்ஸை என்ட்ரி பண்ணிங்கன்னா கேர்ள்ஸினுடைய நேம்லாம் வந்து ஒரு கேர்ள்ஸுங்கிற வந்து ஒரு நேமில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ நேமில் வந்து இருக்குது. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லணும், இன்டைரக்ட்னு சொல்லி ஒரு ஃபார்முலா ஒன்று, ஒரு ஃபங்க்ஷனை ஒன்று கால் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இன்டைரக்ட்னு சொல்லி கொடுத்துருங்க. இன்டைரக்ட்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே நம்ம என்ன வேல்யூ கிளிக் பண்ணுறோம், இந்த தானே கிளிக் பண்ணுறோம். அப்போ F2ங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. இந்த கேர்ள்ஸு, இங்கே கேர்ள்ஸ்னால் இங்கே கேர்ள்ஸ் நேம் ஒன்று, இங்கே பாய்ஸ்னால் பாய்ஸ் நேம் ஒன்று. அப்போ இந்த இடத்த செலக்ட் பண்ணிங்க. அப்போ என்ன கொடுத்துருக்கோம், ஈக்குவல் டு இன்டைரக்ட்னு சொல்லி ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த செல்லை கிளிக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே பாருங்களேன், ப்ராக்கெட்டுக்கு உள்ளே ஒரு டாலர் சிம்பிள் இருக்குது. அந்த டாலர் சிம்பிளை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த டாலர் சிம்பிள் என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் ஒர்க் ஆகும். அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. டாலர் சிம்பிளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. 2 டாலர் சிம்பிள் இருக்கும், ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், கேர்ள்ஸ்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிங்கன்னா கேர்ள்ஸினுடைய நேம் ஓடுதும் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சித்ரான்னு வேணால் சித்ரான்னு கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வரல பார்த்தீங்களா? இங்கே வரலாம். என்ன செய்யணும், நான் செஞ்சுருக்கேன். இந்த இடத்துல ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். செலெக்ஷன் பண்ணாமல் கொடுத்துட்டேன். இப்போ இங்கேயும் வரல, இங்கேயும் வரல. அப்போ பாருங்கள், ஒன்றும் கிடையாது. இப்போ கொடுத்ததெல்லாம் ஓகே தான். இங்கே வந்து என்ன செய்யணும், நம்ம செலெக்ஷன் ஃபுல் செலெக்ஷன் கொடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல் செலெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம போய் செட் பண்ணணும். டேட்டாவில் போய் டேட்டா வேலிடேஷனில் கொடுத்தது ஓகே தான், ஆனால் ஃபுல் செலெக்ஷன் பண்ணிருக்கீங்க. எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிங்க. டேட்டா வேலிடேஷனுக்கு வந்துடுங்க. எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இந்த லிஸ்ட்டை வந்து இப்போ கரெக்டாக எடுத்துக்குது. இப்போ இந்த ஏரியா பாருங்க கொடுத்துட்டு ஓகே மட்டும் கொடுத்துங்க. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வரும். இந்த வருது பார்த்தீங்களா? இப்போ கிளிக் பண்ணி எல்லாமே வரும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்குன்னு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனுக்கு போய்டுங்க. டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணிங்க. டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் எஸ் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரே ஒரு செல்லு மட்டும் கொடுத்துருக்கோம். எனக்கு மல்டிபிள் செல் வேணால் மல்டிபிள் செல்லை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்குன்னு பண்ண மறந்துட்டேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி எஸ் கொடுத்துட்டு திருப்பி ஒரு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். எஸ் கொடுத்துருங்க. இப்போ எல்லாம் செல்லுக்கும் வந்துடும். இப்போ கிளிக் பண்ணால் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ எனக்கு பாய்ஸ், அப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன், பாய்ஸினுடைய நேம் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவான்னு என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன், எனக்கு கேர்ள்ஸ் வேணும்னு வச்சுக்கலாம், கேர்ள்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்களுடைய நேம் என்ட்ரி பண்ணு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த நிசாங்கிற ஒரு நேம் என்ட்ரி பண்ணு. அடுத்தது கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு பாய்ஸ் வேணும், பாய்ஸை கொடுக்குறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு குருங்கிற நேம் வேணும். இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், மல்டிபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இல்லைனா வந்து புரிகிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் 1க்கு 2 இடம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க.